சரிம்மா, கவலைப்படாத. எப்ப வேணாலும் மாமியா கறி சண்டை பிடிச்சிட்டு வருவா. ஏத்தே யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க தே. நிக்கியா பாத்தியாமா, நான் சொன்னோம்ல. நீதான் அழுதுகிட்டே இருந்த. அம்மா எப்படிமா இருக்க? இழைச்சு போட்டே மக்கா. ஆமாம்மா, என் மாமியா கறி எனக்கு ஒழுங்காவே சாப்பாடு போடலம்மா. பாவம் என் புள்ள. அழாதம்மா. சொல்ல சொல்ல கேட்காம போனே. இதுவும் தேவை, இன்னமும் தேவை. ஏம்மா இப்படி எல்லாம் சொல்லுது? அப்புறம் சொல்ல சொல்ல கேட்காம போன. சாரிம்மா, கோவப்படாத. ஏத்தே என்ன மருமகளே? கொஞ்சம் வெளியே போயிட்டு வரட்டாட்டே. எப்ப பார்த்தாலுமே ஊர் சுத்திட்டே இருக்கணுமா? ஐயே, திடீர்னு என்ன கேடு வந்துச்சுன்னு தெரியலையே, இப்படி கத்திட்டு தெரியுது. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? உடனே அழுக வேண்டியது. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? ஏட்டி, நீ முதல்ல போய் உட்காருட்டி. உன்னை இப்படியெல்லாம் ஃப்ரீயா உள்ளங்காட்டி தான் நீ சும்மா ஆடிட்டு இருக்க. எம்மா, என்னம்ல துடிச்சிட்டு வர? எதுக்கு போறேன்னு கேட்காம பேசுறீங்களே தே. அப்படி எதுக்கு போற நீ? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே பேச போவ? உங்களுக்கு தான் முத்தே நிக்கி வந்திருக்கான்னு சொல்லிட்டு நாட்டுக்கோழி வாங்க போறேன். அப்படியே மருமவளே, சாரி போடாதே பா. என்னடா இது, இன்னும் இந்த நெட்டவழியை காணும்? எல்லாம் என் நேரம். இட்டி ஏன் என்னாச்சு? இல்லக்கா, என் மாமியா கறி சமாளிச்சுட்டு வரதுக்குள்ளார போதும் போதும்னு ஆயிட்டு. என்ன இன்னும் நம்ம வாய்ஸ் நோட் பண்ணாம இருக்கா? எட்டி என் மேல ஏதாவது சேஞ்சஸ் தெரியுதாட்டி? எக்கா இது என்னக்கா வாய்ஸ்? தொண்டை கட்டிட்டு இருந்துச்சுன்னு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தீங்க, சரியாயிட்டா? கரெக்டா கண்டுபிடிச்சிட்டேன். சரிக்கா வாங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பங்கஜக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே லட்சுமி அக்காவை கூட்டிட்டு போலாம். ஆ சரிட்டி. எதுக்கு சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்க? எக்கா இதுதான் அந்த ராணி எல்லாத்தையும் கடிச்சுக்கிட்டு அலைவாளே, எதுக்கு அழுதுட்டு கிடக்கா? தெரியலட்டி. போகாதீங்க. நான் போய் தான் ஆவேன். ஏட்டி, இந்த ஆள் வாய்ஸ் பார்க்காத குடுமிக்காரி வாய்ஸாட்டா இருக்குட்டி. இப்ப எதுக்கு அந்த குடுமிக்காரி ஞாபகப்படுத்துறிய? சும்மா சொன்னம்மா. சை எட்டி, போய் என்னன்னு கேட்போமா? போவோம் போவோம் இருங்க. நான் உள்கடலுக்கு போய் மீன் பிடிச்சாதான் நம்மளால சாப்பிட முடியும். வேண்டாம், இங்க குளத்து மீனே பிடிங்க. குளத்து மீன் பிடிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், இப்போ உன் கண்ணுல இருந்தே ஒரு குளம் தண்ணி வந்திருக்க மாட்டா இருக்கு. ஏட்டி யாருட்டி இந்த ஆளு? ஏம்மா நானும் உங்க கூட தாம்மா வந்திருக்கேன், எனக்கும் எதுவும் தெரியாதுமா. ராணி அக்கா, அப்படிதான் அப்படிதான். என்னக்கா ஆச்சு? ஒன்னும் இல்லட்டி. ரெண்டுக்க. எட்டி ராணி, இப்ப எதுக்கிட்டி கோவப்பட்டு இருக்க? ஐயோ, என்ன இருமல் இப்படி வருது? எடி போட்டி அங்க. நெட்டவலி ஏதாச்சும் ஆயிடுச்சு. நெட்டவலி ஏக்கா என்னாச்சு? தெரியலட்டி. வாமியா மனுஷா, நம்ம ஓடிடுவோம். சரிட்டி. ஏக்கா ஏதாச்சும் பிரச்சனையா? தெரியலட்டி. வாட்டி போவோம் பங்கஜக்கா வீட்டுக்கு. எதுவும் பிரச்சனை இல்லைல்லக்கா? தெரியலட்டி. எட்டி எதுக்கிட்டே இப்போ நடு வீட்டில் தலையை வச்சு போட்டு உட்காந்துருக்க? தலையை காய வச்சுட்டு இருக்கேங்க்கா. ஏக்கா, இந்த பானுமதி கூட பேச மாட்டேன்னு சொல்றீங்க, பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா லட்சுமி, எதுக்கு தேவையில்லாம சண்டை போட்டுன்னு பேச ஆரம்பிச்சிட்டேன். அப்படியாக்கா? சரி சரி. கட்டிட்டேன் போதுமாக்கா. இந்த ஏடா கூட பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. எக்கா வந்துட்டோம். வாங்கட்டி. ஏமட்டி இவ்வளோ நேரம் வரதுக்கு? இல்லக்கா, வர வழியில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சா, அதான். எட்டி வசந்தி, ஏன் இருமிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைக்கா. எக்கா என்ன திரும்ப வாய்ஸ் மாறுற மாதிரி இருக்கு? தெரியலட்டி. சரி அக்கா, அப்ப போம்மா. ஆ சரிட்டி, வாரேன். எக்கா இருக்க முடியலையாக்கா? ஏம்மா ஒன்னு அழுங்க இல்லாட்டி சிரிங்கக்கா. ரெண்டும் இல்லாம என்னக்கா கோன்னு சிரிச்சிட்டு இருக்கீங்க? ஏக்கா ஓரளவுக்கு தான்க்கா பொறுப்பேன், சும்மா கத்திட்டு இருந்தீங்கன்னா பாத்துக்கோங்கக்கா.
எட்டு அண்ணாட்டி ஆச்சு எதுக்கிட்டே எல்லாரும் என்ன முறைச்சிட்டு இருக்கியா? ஏ வசந்தி மண்டிக்கு வழியில தான் நடந்துட்டு இருக்காதம்மா. ஏக்கா நான் என்னக்கா பண்ணேன்? ஏக்கா ஓவரா படம் காட்டாதீங்கக்கா, யாருமே சிரிக்க மாட்டாங்க. எட்டு அண்ணாட்டி ஆச்சு. நான் பங்கச்சக்கா வீட்டுக்கு போனது வரைக்கும் தான் மட்டும் ஞாபகம் இருக்கு. போய் நீ ஏதோ சொன்னேன், அதுக்கப்புறம் திரும்பினேன், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே எனக்கு தெரியலட்டி. ஏட்டி என்னடி சொல்லுது? நீ சொல்றது எதுவுமே நம்புற மாதிரி இல்லட்டி. எம்மா இவளோட சேர்ந்து நமக்கு தலைவலியே வந்துரும்பா. சும்மா நடிச்சிட்டு தெரியாத வசந்தி. யார் நடிக்கிறா? என்ன பார்த்தா நடிக்கிற மாதிரியா இருக்கு? எடி போதும் டி, ஓவரா நடிக்காத. நானே வயசுல மூத்தவங்க மரியாதை கொடுக்கணும்னு பார்த்துட்டு இருந்தா நடிச்சு நடிச்சே கொன்றுவா போல. யாதே இவ்வளோ நீளமால வளர்ந்து கிடக்கா? உன்னை கொல்லாம விட மாட்டேன் டி, உன்னை கொல்லாம விடவே மாட்டேன். எக்கா பேய் பிடிச்சிட்டுக்கா இந்த அக்காக்கு, ஓடுங்கக்கா. நில்லட்டி நில்லட்டி, என் தாய் கிழவி சீக்கிரம் ஓடு. பெல் அடிச்சிட்டு பெல் அடிச்சிட்டு பெல் அடிச்சிட்டு. வசந்தி வசந்தி. நேரம் மாலை 12 மணி. அந்த சர்ச்சில் மணி 12ன்னு சொல்லியாச்சு. ஏ வசந்தி வசந்தி. நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன். ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே. விடு என்ன விடு 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 விடு. ஏ வசந்தி. ஏய் ஏய் ஓம் ஹ்ரீம் ஹ்ரீம். கீழே வா. முடியாது. வா. ஐயோ லட்சுமி.
ஓட்டத்தை நிறுத்து. தடுத்துருவியா என்ன? தடுத்து நிறுத்துவேன். தடுத்து நிறுத்துறதுக்காகவே வந்திருக்கேன். இப்ப என்னடா பண்ணுவ? கீழே வா. ஐயோ அம்மா, என்ன மேல பறந்துட்டு கிடக்க. ஐயோ ஐயோ மைக்குமால வருது. மாறு. ஏ வசந்தி, என்னாச்சு உனக்கு? அவங்களுக்கு பேய் பிடிச்சிட்டுமா? பேயா? நம்ம அப்படியே நைஸா எஸ்கேப் ஆயிடுவோம். நான் தான் பேயி. கீழே இறங்கு. முடியாது. அக்கா, இந்த இடத்த பார்க்கும் போதெல்லாம் அந்த வசந்தி அக்கா ஞாபகம் தான்க்கா வருது. ஆமாட்டி, அவ்வளோதான் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, 2 நாளில் வந்துடுவா. இவங்க தான் அந்த ஆளுகளா? வச்சுக்கிறேன். இது யாருட்டி? இந்த அக்கா புதுசாக இருக்காவோ? தெரியலையேக்கா. அடுத்த ஆள் யாருன்னு பாரு. அடுத்தது பங்கஜம். ரொம்ப நல்லது. யாரே கண்ணெல்லாம் கையில் வச்சிருக்காவோ? அதுக்கு அடுத்தது யாருன்னு பாரு. அடுத்தது நெட்டவள்ளி. என் பேரெல்லாம் சொல்லதானுவோ? உன் மேல சுட்டுருவேன், ஓடிடு. யாத்தே? மேடம் நீங்க தேடிட்டு இருக்கிற ஆளை நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் அது? இப்போ நீங்க சுட்டுல பாத்தீங்களே, அவங்க தான் பங்கஜம் மற்றும் நெட்டவள்ளி. அவங்க ஒரு கும்பலா சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஆல்ரெடி அந்த கும்பல்ல ஒரு பொம்பளையில தான் பேயேவி விட்டோம். ரொம்ப நல்லதா போச்சு.